2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் ஆர்ப்பரிச்சிருந்தோம், சிலாகிச்சிருந்தோம். ஆனால் உண்மையிலே அப்படிலாம் இல்லை. அதாவது 85% மேலான வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கிடையாது. 75% தான் வாக்குப்பதிவு நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடியது. அது எதன் அடிப்படையில் எப்படி அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக இந்த வீடியோவில் நம்ம உடச்சி எரிய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டாபிக் மிக முக்கியமாக பேச போகிறோம். அது என்ன டாபிக்னா, இந்த 85% மேல் அப்படின்னு ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு இல்லையா, இதுக்கு காரணம் யாரு என்ன அப்படிங்கிறத பெரிய அளவில் டிபேட் போயிட்டு இருக்குது. அதிலும் மிக குறிப்பாக முக்கியமாக 3 விஷயங்கள் பெரிய அளவில் விவாதிக்கப்படுது. அதில் ஒன்று எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியலை சீர்திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா இந்த 85% வாக்குப்பதிவுங்கிறது சாத்தியமாயிருக்கு, இல்லைன்னா கிடையாது அப்படின்னு ஒரு சாரம் சொல்றாங்க. இன்னொரு சாரம் என்ன சொல்றாங்க, ஏங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, இது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலை, ஒரு அதிருப்தி அலை வீசுது, அந்த அலையின் தாக்கம் தான் இந்த வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றது சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, ஏங்க இது தாவேக்காவினுடைய வருகைக்கு கிடைச்ச வெற்றிங்க, தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் குதிச்சதுனால வந்த எழுச்சிங்க, இளைஞர்கள் பெரிய அளவில் ஓட்ட போட்டு இந்த 85% கொண்டு வந்திருக்காங்க, ஆட்சி மாற்றம் நிச்சயம் அப்படின்னு சொல்ற ஒரு சிலர் இருக்கிறாங்க. இது இல்லாம இன்னும் சிலர் வேற வேற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதாவது ஐயா கிருஷ்ணசாமி சார் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது காசு கொடுத்து கூப்பிட்டு ஓட்டு போட்டதுனால இவ்வளோ சதவீதம் வந்திருக்குது, இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதங்களில் பதிவு பண்ணாரோ. முக்கியமாக 3 விஷயம் பேசப்படுதில்ல, அதில் எது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எது சரியான முறை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம அலசி ஆராய போகிறோம். அக்கு வேற ஆணி வேற ஆதாரத்தோட. ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். என் பாசத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதுல இப்ப எந்த விஷயம் சரி அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு வரலாற்று ரீதியா சில விஷயங்களை நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல எடுக்க போற விஷயம் எது அப்படின்னாக்க, ஒவ்வொரு தேர்தலை விடவும் அதுக்கு அடுத்த தேர்தலில் எவ்வளவு மக்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 26 லட்சம் வாக்காளர்கள் அதிகமா, அதாவது 2021 விட அதிகமா வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ 2021 கணக்கெடுத்தோம்னா 2016ஆம் ஆண்டு பதிவான வாக்குகளை விட 27 லட்சம் வாக்குகள் அதிகமாக பதிவாயிருக்குது. இப்போ இதுலயே ஒரு விஷயம் உங்களுக்கு உடஞ்சிருக்கும். அதாவது 27 லட்சம் வாக்குப்பதிவு போன எலெக்ஷன்ல, இந்த எலெக்ஷன்ல 26 லட்சம் தான் அதிகம். அப்படிங்கும்போது இப்பவே 1 லட்சம் கம்மியாக தான் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. சரி, இதை ஒரு முறை இருக்கட்டும். இப்போ 2021 பார்த்தாச்சு. 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலை விடவும் 68 லட்சம் மக்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க 2011 விட. இப்போ 2011 எத்தனை லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க தெரியுமா அதிகமா? 2006ஆம் ஆண்டை விட 2011ஆம் ஆண்டு தேர்தலில் சுமார் 38 லட்சம் மக்கள் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த தேர்தலில் அதிகமான அலைவீசி இருக்கு, அதிகமான எழுச்சி பிறந்திருக்கு அப்படின்னா 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தான் கிட்டத்தட்ட 68 லட்சம் மக்கள் சுமாராக வாக்களிச்சிருக்காங்க அதிகமா. சரிங்களா, 68 லட்சம் மக்கள் சென்ற தேர்தலை விட அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேர்தலில் எந்த அலை வீசியது? ஒரு கொஸ்டின் மார்க். ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்ததுக்கு வருவோம். புதிய வாக்காளர்கள் குமின்னு குமிஞ்சிட்டாங்க. இது தாவேக்காவினுடைய மிகப்பெரிய எழுச்சியின் காரணமா அவருடைய ரசிகர்கள் பெரிய அளவில் ஓட்டு போட்டாங்க, அதனால தான் இந்த சதவிகிதம் சாத்தியமாயிருக்கு, கிட்டத்தட்ட 10-12% அதிகமாயிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்த்துடலாமா? அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் புதிதாக இணையக்கூடிய முதல் வாக்கை பதிவு செய்யக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுமாராக 11.8 லட்சம் வாக்காளர்கள், புதிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதுவே 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கணக்கில் எடுத்தோம்னாக்க 12.5 லட்சம் இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க. அடுத்து 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடுத்தோம்னாக்க 12.91 லட்சம் பேர் தங்களுடைய முதல் வாக்கை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ
2026 வருவோமா? 2026ஆம் ஆண்டு இப்போ நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 14.6 லட்சம் புதிய வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எத்தனை லட்சம் பேர் அதிகமாக வாக்களிச்சிருக்காங்கனாக்க 1.68 லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சதவீத அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எல்லா காலகட்டத்திலையுமே புதிய வாக்காளருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே தான் வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு 80,000 70,000க்கு மேலே வாக்குகள் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் இளைஞருடைய வாக்குகள் அதிகரிச்சுட்டே தான் வந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த தேர்தலில் 1.68 லட்சம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் பாதியை வந்து கழிச்சோம்னா 85,000 வரைக்கும் அதிகபட்சமாக இவருடைய வருகையினால இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய கால நிலவரம். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரோம். இப்போ தமிழ்நாடு அளவில் 85% மேல எப்படி வாக்குப்பதிவு நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு ரொம்ப பின்னால் போவோம்னா இரண்டு தரவுகளை முன் வச்சோம்னா போதும். ஒன்று, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆர் நடந்துச்சு இல்லையா? அந்த எஸ்ஐஆருக்கு முன்பு என்ன வாக்காளர் எண்ணிக்கை இருந்தது, அதற்கு பின்பாக எவ்வளவு வாக்காளர் எண்ணிக்கை இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் உங்க முன்னாடி எடுத்து வைக்கிறேன். எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியலுடைய சீர்திருத்தத்துக்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டு வாக்காளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது 6.29 கோடி வாக்காளர் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இருந்திருக்குதுங்க. இப்போ சீர்திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறமாக 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்கன்னா, 57 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று, போலி வாக்காளர்கள் இருக்கலாம். இரண்டாவது, இடம் விட்டு இடம்பெயர்ந்த ஊர் விட்டு ஊர் போய் இருக்கிற வாக்காளர்களுடைய பெயர்களும் அதில் இருக்கலாம். அதாவது 2 இடத்துல வந்து ஓட்டு வந்து பதிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால வந்து அதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. மூணாவது மிக முக்கியமான காரணம், இறந்து போனவர்களும் ஓட்டு லிஸ்ட்ல தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதையும் வந்து நீக்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பல காரணங்கள்னால நீக்கப்பட்ட எண்ணிக்கை மட்டும் 57 லட்சம் வாக்காளர்கள். இப்போ இந்த சுமாரா 57 லட்சம் வாக்காளர்கள் அப்படிங்கிறத நீக்கிருக்காங்க இல்லையா? இதை நீக்கம் பண்ணதுனால தான் இந்த வாக்குப்பதிவுங்கிறது சாத்தியமாயிருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதுக்கு இன்னும் ஒரு டீட்டெயில்டாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு முன்னால் ஒரு கணக்கு சொன்னோம்ல, எஸ்ஐஆருக்கு முன்பாக 6.29 கோடி அப்படின்னு சொல்லி. அதோட இப்போ இந்த எலெக்ஷன்ல புதிதாக இணைந்த வாக்காளர்கள் எவ்வளவு? 14.6 லட்சம் இல்லைங்க. இது அதோட சேருங்க. சேர்த்தோம்னா 6.43.6 லட்சம் வரும். சரியா? சுமாரா 6.43 கோடி பேர் நம்மளுடைய வாக்காளர்களாக இருந்திருப்பார்கள். இப்போ நீங்க இந்த தேர்தலில் பதிவான வாக்குகளை வைத்து இதை டிவைட் பண்ணுங்க. கரெக்டா 75%, சுமாரா 75% வந்து வரும். 75+% வந்து வரும். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் நடைபெறாமல் இருந்தால், எஸ்ஐஆர் என்கிற வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் 75% தான் வந்திருக்கும். ஆனால் இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் செய்யப்பட்ட காரணத்தினால் 57 லட்சம் வாக்குகளின் பெயர்கள் நீக்கப்பட்ட காரணத்தினால் மட்டும்தான் கிட்டத்தட்ட 10% மேல இந்த வித்தியாசம் வந்து வந்திருக்கு. சரிப்பா, அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இருக்கிறது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல எந்த இடத்துல எந்த கட்சி ஆண்டாலும் சரி, அது எப்படி ஆண்டாலும் சரி, அதற்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது ஒரு குறைந்த அளவுல உருவாகிக்கிட்டே தான் இருக்கும் பின்னணியில. ஏன்னா மக்கள் எல்லாரும் ஒரே மனநிலை இருக்க மாட்டாங்க, ஒரே குணாதிசயம் கொண்டவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஆட்சியாளர்கள் செய்வது தவறு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட சிலருக்கு தெரியதான் செய்யும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செஞ்சாங்க. ஆனால் அது மிக குறைந்த அளவு தான், பெரிதாக பாதிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மையாக நாம சொல்ல வரோம். நெக்ஸ்ட், தளபதி விஜய் அவர்களால் இது நடக்கவே இல்லையா, இந்த ஒரு பெரும் மாற்றம் நடக்கலையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தளபதி விஜய் அவர்களால் இந்த மாற்றம் நடைபெறவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்போ அவருடைய வருகை எந்த பாதிப்புமே உண்டாக்கலையா, எந்த சாதனையும் படைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா அதுவும் கிடையாது. அவரும் ஒரு மிகப்பெரிய சாதனையை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னாக்க, வழக்கமா 78, 72, 73% வாக்குகள் பதிவாகும். ஆனால் 75% வாக்குகள், அதாவது அந்த சீர்திருத்தம் செய்யப்படாமல் இருந்திருந்தால் 75% வாக்குகள் அப்படிங்கிறது கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க
இந்த 85% வாக்குகள் பதிவாயிருக்கு இல்லையா, இதுல இருந்து கணக்கு பார்க்கும்போது ஒரு 2% வாக்குகள் வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களுக்காக விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. அதிலும் மிக குறிப்பாக ஒரு 0.5%லிருந்து 1% வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க இதுவரைக்கும் அரசியலே தெரியாத, அதை தெரிந்து கொள்ள விரும்பாத, ஒரு பொழுதுபோக்கை மட்டுமே தங்களுடைய வாழ்வியலாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா பொறுப்பற்றவர்களாக தெரியக்கூடிய, எந்த ஒரு அடிப்படை விஷயமும் புரிந்து கொள்ள இயலாத வாக்காளர்கள் ஒரு 8லிருந்து 10% பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடங்கள் இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த 8 to 10% பேர் எப்பவுமே இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 0.5 to 1% வாக்காளர்களை வாக்கு மையத்துக்கு கூப்பிட்டு வந்துட்டார், வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள். மற்றபடி பெரிய சாதனை எதுவும் படைக்கல. ஆனால் இதுவே பெரிய சாதனை தான்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இது மாதிரியான வாக்காளர்கள்லாம் எந்த ஜென்மத்திலையும் நீங்க வாக்குச்சாவடிக்கு வர வைக்கிறது முடியவே முடியாத காரியம். என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. இவங்க எல்லாருமே இந்த ஒரு ரசிகர் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இவருக்கு மட்டும்தான் இருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாதுங்க. இவருக்கு பதிவாகிற எல்லா வாக்குகளுமே இந்த மாதிரி கிடையாது. நான் சொல்றது 1% இந்த மாதிரி இருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா நடிகர்கள் பின்னாடியும் இருக்கக்கூடிய சில பொறுப்பற்ற மனிதர்கள் இருக்கிறாங்க. இது திரு அஜித் அவர்களுக்கும் பொருந்தும், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பொருந்தும். இவங்க எல்லாரும் பின்னாடியுமே ஒரு 0.5%லிருந்து 1% பேர் இருப்பாங்க. அப்படிதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 10% பேர் வரைக்கும் வாக்களிக்கவே வராமல் ஒவ்வொரு தேர்தலையும் புறக்கணிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் வருதா இல்லையான்னு கூட தெரியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாக்களிக்க போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எஸ்ஐஆர்னு ஒன்று வந்ததே தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படி தான் இருக்க போகிறேன். என்ன சொல்ல, எஸ்ஐஆர்னு ஒன்று எப்போ போட்டாங்க, அது என்ன அப்படின்னு கேட்குறான், எஸ்ஐஆர்னா என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இன்னைக்கு எலெக்ஷன் டே நான் போய் ஓட்டு பதிவு பண்ணணும் எங்கள் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் நடந்தது கூட அவங்க தெரியல. அப்போ எந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. எஸ்ஐஆர்ன்றது எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டது, அதுக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தது, எவ்வளவு துரிதமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, எங்கெங்கெல்லாம் கேம்ப் போட்டாங்க, இ சேவை மையம் அது இதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்தது. ஆனால் அது கூட தெரியாத வாக்காளர்கள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த வாக்காளருடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்க என்ன மாதிரி இந்த உலகத்துக்குள்ள அவங்க எந்த ஒரு உலகத்தில் இருப்பாங்க, இதையெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 85%க்கும் மேலான வாக்குப்பதிவு நடந்ததற்கான மிக முக்கிய காரணம், முதன்மையான காரணம் எஸ்ஐஆர் மட்டுமே அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து அண்ட் முடிவு. ஏன் அப்படின்னா நம்ம வச்ச ஆதாரங்கள் தான் அதுக்கு சாட்சி. இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதை மீறியும் இல்லை அது காரணம் கிடையாது, இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க யாரு அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு தோழன் ARM முத்து.